மலேசியாவின் 17வது பேரரசராக சுல்தான் இப்ராஹிம் அரியணை அமர்ந்தது தொடர்பான பதிவுகளில் தானியங்கி முறையில் நடந்த மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட பிழைக்காக மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்கார்ப்பரேட்டட் தளம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. இது தொடர்பான தொழில்நுட்ப பிழையை தாம் தீர்த்துவிட்டதாக மெட்டா தளத்தின் தென்கிழக்காசிய பொது கொள்கை இயக்குனர் ரஃபேல் பிராங்கல் தெரிவித்தார். மலாய் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு தானியங்கி முறை மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட பிழை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. மலேசிய அரச குடும்பத்தை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். மேலும் இந்த நிகழ்வால் பாதிக்கப்பட்ட மலேசிய வானொலி தொலைக்காட்சியான RTM, ஜோஹோர் மன்றம் மற்றும் பிறருக்கு ஏற்பட்ட சங்கடத்திற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என்று ரஃபேல் பிராங்கல் தெரிவித்துள்ளார். முன்னதாக சுல்தான் இப்ராஹிமின் முடிசூட்டு விழாவுடன் இணைந்து RTMின் இரங்கல் செய்தி உள்ளடக்கம் எனும் தவறுதலான மொழிபெயர்ப்புடன் பதிவு முகநூலில் இடம்பெற்றது. RTMின் அந்த அதிகாரப்பூர்வ முகநூல் தளத்தில் தோன்றியிருப்பது ஃபேஸ்புக்கின் சுய மொழிபெயர்ப்பு என்று மலேசிய ஒலிபரப்புத்துறையின் பொது உறவு பிரிவு தெரிவித்தது. இது தொடர்பாக RTM போலீசில் புகார் செய்ததோடு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC மேட்டா அமைப்பின் தவறான மொழிபெயர்ப்பு குறித்து மேட்டாவை தொடர்பு கொண்டதாகவும் அது தெரிவித்தது. முகநூலில் எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் ஆங்கிலத்தில் பதிவேற்றவில்லை என்று RTM தெளிவுபடுத்தியது.